அதே போல் வருஷன் 2 சொல்லியிருக்காரு. இனி வரும் அந்த அடுத்த 2026 திராவிட மாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும் சொல்லி இன்னைக்கு கூட பேசும்போது 234 திமுகவும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். தமிழக முதலமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெகுமக்களால் வெகுவாக வரவேற்கக்கூடிய அளவுக்கான பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியடையக்கூடிய வகையில் பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார். காலனி என்கிற சொல் தீண்டாமையின் அடையாளமாகவும் ஆதிக்கத்தின் குறியீடாகவும் இருக்கிறது. அதனை அரசு ஆவணங்களில் இருந்து பொது புழக்கத்திலிருந்து முற்றாக நீக்குவோம் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா நடத்த ஆணையிட்டிருக்கிறார். இத்தகைய அறிவிப்புகளை செய்துள்ள முதல்வருக்கு தமிழ்நாட்டில் வெகுமக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது, பாராட்டுகள் குவிகின்றன. இந்த சூழலில்தான் முதலமைச்சர் அவர்கள் வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 100% விழுக்காடு வெற்றி பெறும், ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கிறார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியாக வடிவம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டணி வடிவத்தை கொண்ட ஒரு அணியாக இது இருக்கிறது. பாரதிய ஜனதா, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்ததாக சொல்லிக் கொண்டாலும் கூட இன்னும் அது ஒரு கூட்டணி வடிவத்தை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நடிகர் விஜய் என்ன செய்ய போகிறார்? தனித்து போட்டியிடப் போகிறாரா அல்லது அவரும் ஒரு கூட்டணியை அமைக்கப் போகிறாரா என்று இன்னும் உறுதிபட தெரியவில்லை. எனவே திமுக கூட்டணிக்கு மாற்றாக இங்கே இன்னும் ஒரு கூட்டணி வடிவமே பெறவில்லை என்கிற சூழலில் முதலமைச்சர் அவர்களின் கூற்று வெறும் யூகமான ஒன்று அல்ல, நடைமுறையில் சாத்தியமான ஒன்று. அதுக்கு அந்த கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் அப்படி எந்த ஊசலாட்டத்திலும் இல்லை என்பதை பலமுறை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். 2026 எத்தனை முனை போட்டி நடந்தாலும் இருமுனை போட்டி தான் உண்மையான போட்டியாக இருக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்றுள்ள கட்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதிமுக தன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுக பாஜகவோடு ஏற்கனவே 2021 சேர்ந்து படிப்பினை பெற்றிருக்கிறது. மறுபடியும் அதே பிழையை அது செய்கிறது. அதிமுக தனித்து நின்றால் கூட அந்த வாக்கு வலிமை குன்றப்போவதில்லை. அதை அதிமுகவே உணராமல் இருக்கிறது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆகவே எத்தனை அணிகள் இங்கே உருவானாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இருதுருவ போட்டியாகத்தான் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.